திருப்பூர் மாவட்டத்தில் 4வது வருடமாக தொடர்ச்சியாக அண்டர் 13 ஆல் இண்டியா லெவலில் இப்போ டோர்னமெண்ட்ஸ் நடக்குதுங்க. இது வந்து அகில இந்திய அளவில் 900 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 13 வயதுக்கு உட்பட்ட ஆண் பெண் இருபாலரும் விளையாடுறாங்க. இதில் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து 20லேருந்து 25 பேர் அதில் தேர்வு பெற்று அதிலிருந்து இந்த ஆல் இண்டியா ரேங்கிங்காக இங்கே வந்திருக்காங்க. இது வந்து 24ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி மோகன்ஸ் பேட்மிண்டன் அகாடமிலையும் எஸ்என் பேட்மிண்டன் அகாடமிலையும் நடைபெறுது. தமிழ்நாடு இருபந்து கழகம், திருப்பூர் மாவட்ட இருபந்து கழகம் இணைந்து இந்த போட்டி வந்து மோகன்ஸ் பேட்மிண்டன் அகாடமியில் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதில் வெற்றி பெற முதல் 2, 3, 4 அவங்க வந்து இந்திய அளவில் அவங்களுக்கு வந்து ரேங்கிங் கொடுப்பாங்க. ஸோ 2019ஓட 1, 2, 3, 4 யார் அப்படின்னு முடிவு பண்ணுறது வந்து இந்த டோர்னமெண்ட் மூலியமாக தான் முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் இது வந்து ஒரு மிகப்பெரிய போட்டி. சிந்து வந்து அண்டர் 13 விளையாடிட்டு இருந்து ஆல் இண்டியா லெவல் வின் பண்ணவங்க இன்றைக்கி வந்து வேர்ல்டு கப் விளையாடி இருக்காங்க. ஸோ இங்கே வந்து விளையாடுறவங்க வந்து ஸ்ரீகாந்த், சிந்து மாதிரி இன்னொரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு உலக அளவில் இந்தியாவுக்காக விளையாட போகிற குழந்தைங்க தான் இவங்கெல்லாம் விளையாண்டுருக்காங்க. இதோட இறுதிப் போட்டி வந்து வரும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் மோகன்ஸ் பேட்மிண்டன் அகாடமியில் நடைபெற இருக்கிறது. சீஃப் கெஸ்ட் யார் வரும்? இந்த போட்டியை திரு சஞ்சய்குமார் IPS அவர்கள் வந்து இன்று துவக்கி வைத்தார். இதனுடைய இறுதிக்கட்ட போட்டிக்கு மாநில இருபந்து கழக தலைவர் மற்றும் அகில இந்திய இருபந்து கழகத்தின் பொருளாளர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ராஜ்யசபா MP அவர்கள் இங்கே வராங்க. ஸோ அவர் தான் மாநில இருபந்து கழகத்தோட தலைவர். Surya.